தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு எப்பயுமே இருளாக இருக்கிறது, ஒளி இல்லை என்றால் அதற்கு காரணம் தியானம் இல்லாதது. தியானம் செய்தோமானால் அந்த இருளை நீக்கி அந்த ஒளியை கொண்டு வர செய்ய முடியும். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு மனசுல ஒரு கவலைகள் இருக்கும், ஏதோ ஒரு நெகட்டிவான சிந்தனைகள் இருக்கும். இதனால் ஒளி என்பது, வெளிச்சம் என்பது கண்டிப்பாக இருக்காது. அந்த வெளிச்சம் வர வேண்டும், ஒரு இருள் நீக்கி ஒளியை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து தியானம் செய்து புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இருள் என்பது விலகிவிடும். ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கு. என்ன பண்றோம், ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறோம். ஆனால் அந்த இருட்டு அங்கதான் இருக்கு. ஆனா அந்த விளக்கு என்ன ஆகிறது, இந்த இருளை அகற்றி ஒளியை கொண்டு வர செய்கிறது. அதே போல்தான் நம்மிடம் இருள் இருக்கிறது, குணங்கள் இருக்கிறது, தீய நெகட்டிவான எனர்ஜி இருக்கிறது, தீய எண்ணங்கள் இருக்கிறது, ஞானம் இல்லாமல் இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு இருளை அகற்றி ஒளியை கொண்டு வருவது என்ன அப்படின்னு சொன்னா தியானம் மட்டும்தான். தியானம் செய்யும்பொழுது நம்ம எப்பயுமே நாம் வெளிச்சத்துடன் இருப்போம், பிரகாசமாக இருப்போம், ஆனந்தமாக இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு, வெளிச்சத்துடன் வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு, ஆனந்தமாக வாழ்வதற்கு. நன்றி.